கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கையில் கர்த்தர் பேசி எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த வேத புஸ்தகம் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட சொற்களாம், வெள்ளிக்கொப்பான சொற்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இதுல எவ்வளவு ஒரு மகிமை இருக்கு பாருங்க. அப்போ இந்த சொற்களை நம்ம விசுவாசிக்கும் போது நாம் கேட்கிற காரியங்கள், இதன்படி நடக்கிற காரியத்துல எவ்வளவு கிரியை இருக்கும் பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 7 தரம் உருக்கி இருக்காராம். இது வேண்டாம், அது வேண்டாம், இதை சரி பண்ணணும், ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும், இதை மாற்றணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தை நம் எவ்வளவு நேசிச்சு படிக்கணும். அதுதாங்க ஜீவன், அதுதாங்க நம்ம உயிர். தேவனுடைய பிள்ளைகளே, இது வெறும் புக் அல்ல, இது வெறும் பேப்பர் அல்ல. வேத புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம். தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை தடுக்கிற ஒரு ஆயுதம், விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு ஆயுதம், பரலோகராஜ்ய கொண்டு போகிற ஒரு ஆயுதம், எப்படி நடக்கணும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வழிகாட்டி இந்த வேத புஸ்தகம். இதை நாம் எப்படி நேசிக்கிறோம், எப்படி நடக்கிறோம்? இல்லை கதை புஸ்தகம் மாதிரி படிக்கிறோமா? இல்லைன்னா யாருன்னா சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறோமா? மனுஷனுடைய கற்பனையா இருக்கா? இல்லை, இன்றைக்கு நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, இது மேல ஆசை வச்சு நேசிச்சுட்டு படிக்கணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொற்கள். 7 முறை அந்த வெள்ளியை புடமிட்டா அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. பிரைட்டா இருக்கும்ல, பிரகாசமா இருக்கும்ல. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இதை படிச்சு இதன்படி நடந்தா நாம் வெட்கப்பட மாட்டோம். ஜெபிப்போமா? பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. இந்த வேத புஸ்தகத்தை வெறும் எழுத்தா பார்க்காம இது தேவனுடைய மகிமையாய் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வேதத்தின்படி நடப்பதற்கு வேண்டிய ஆலோசனைகளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க உதவி செய்யும். நல்ல கனியா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.